ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஆல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வார இறுதிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்துக்குள்ளே எல்லா விடுமுறை நாள்ன்றதால சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்திங்கன்னா, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், பெங்களூர். இங்கே பெங்களூர்லேருந்து வர எல்லாமே ஒர்க்கர்ஸ்லாம் இங்கேருந்து போன ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ஸ்டாஃப்ஸ்லாம் அங்கேருந்து வருவாங்க. அப்புறமேட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க 2 days லீவ் என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம். அதனால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்து ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரம்பலூரில் நடைபெற்ற ஒரு விழாவில் பெரியாரின் சிந்தனை யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ரூபாய் 359 கோடி மதிப்பிலான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. மேலும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கோசரம் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் இன்னும் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3வது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 12வது மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்குதுங்க. எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதிட்டாங்க கைஸ். அடுத்த 4வது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம், மதியம் காலை 10 மணி முதல் மதியம் 1:15 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம். நான் படிக்கிறப்ப ஃபிசிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு நல்லா ஃபிசிக்ஸ் வரும். அடுத்ததான் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதுவும் இல்லாமல் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. அடுத்த 4வது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட பெட்ரோல் எரிபொருள் நம்மளுக்கு இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் வதந்தின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 நாட்களுக்கான எரிபொருள் கைவசம் இருக்கின்றது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ சில பங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கூட்டமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய வதந்தியை நம்பிட்டு எல்லோரும் போகாதீங்க. கிட்டத்தட்ட டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா நெட்டில் பார்த்திங்கன்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரியான பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நம்ம அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக தான் எப்பயுமே நடந்துக்குவாங்க. அடுத்த இது போன்ற நியூஸுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நியூஸ் எவரி 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள். நீங்கள் பார்த்தா தாங்க நம்ம சேனல் வளர முடியும். நம்ம சேனல் வளர்ந்தால் தான் நான் உங்களுக்கு பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.